வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு அதுதான். ராகவ் வந்து பார்த்திங்கன்னா அபி, அனு, ஆகாஷ் 3 பேர் வந்து வீட்டுக்கு போட்டுட்டு வந்துடுறாங்க. கரெக்டாக வளர்க்கப்ப நடக்கிற டைமில் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. முரளிக்கு சமஷாக்கு எப்படி உயிரோட வந்தான், நம்ம புதைச்சிட்டு தானே வந்தோம், எப்படி என்ன ஆச்சுன்னு தெரியலையே, சரி ஓகே இது நம்ம இது காமிச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கா. அப்படி உடனே வந்து எங்கடா போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் எல்லோரும் கேட்குறாங்க. இல்லை கொஞ்சம் வேலை அதிகமாக என்ன முகத்துலலாம் காயம் இல்லை, நான் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ வந்ததுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கலாம்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவள் சரி ஆரம்பிங்க, அதான் நாங்கள் வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அனு வந்து கேட்குறாங்க, அஞ்சலி வந்து கேட்குறாங்க அபுக்கிட்ட, என்னாச்சு உண்மையை சொல்லு அபி, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைக்கா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அஞ்சலி வந்து ஒன்றும் இல்லை, இன்னமும் வந்து எல்லோரும் யாரையும் காப்பாற்ற தான் நினைக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம முரளி வந்து அம்மா என்ன சொல்கிறீங்க, அவங்க யாரை காப்பாற்ற போகிறாங்க, சரி அதை விடுங்க, எங்கே போயிருந்தான்னு கேளுங்க இவ்வளோ நேரம் எல்லோரும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து நம்ம முரளி கேட்க சொல்கிறாங்க. ஆமாங்க சரி அதை விடுங்க, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அபியை தெரியாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி கேட்குறாங்க. உடனே முரளி சமஷாகிறாரு. என்னது சரி நம்ம இப்போ பொய் சொல்ல வேண்டாம், ஏன்னா இவ தெரிஞ்சு தான் கேட்குறா, நம்ம உண்மையை சொல்லுவோம். இல்லை எனக்கு தெரியும் அபியை முன்னாடியே, ஏன்னா அபியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது, அதுக்கப்புறமா தான் நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே வந்து அபியும் வந்து அனுவும் வந்து பணத்துக்காக தான் வந்து ஆகாஷையும் ராகவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன உடனே அபியோட அப்பா வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்டா இப்படிலாம் போய் பேசுகிற, உனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தானே நாங்கள் வந்து உனக்கு வந்து ஆறுதல் தந்தோம், நீ இப்படிலாம் பண்ணுறியே அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து முரளி ஐயோ அம்மா போய் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.